காஸ்ட் ஆஃப் ரீட்டைன் ஏர்னிங்ஸ்னு சொல்கிறாங்க. நான் சம்மில் வச்சு சொல்கிறேன். 23வது சம் போகிறோம். ரொம்ப முக்கியமானது. திருப்பி அதே தான். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி தட் இஸ் a firm's KE return available to shareholders is 10%. The average rate of return shareholders is 30%. Average tax rate, நல்லது tax rate. And it's expected that 2% brokerage cost that shareholders will have to pay while investing their dividends in alternative securities. What is the cost of retained earnings? Retained earnings என்ன தெரியும்? எல்லா காசும் போக ஷேர்ஹோல்டருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் தான் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ். வாட் இஸ் கால் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ்னா நல்லா கவனிக்கும். அதில் வந்து ஆர்எஃப் ப்ளஸ் பீட்டா ஆர்எஃப் மைனஸ் ஆர்எஃப்னு பார்த்தோம். இங்கே இந்த ஃபார்முலாவே கிடையாது. எனவே காஸ்ட் ஆஃப் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் ஃபார்முலா என்ன நல்லா கவனிக்கணும். காஸ்ட் ஆஃப் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் 6. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கே காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 1 minus t 1 minus b. What is 1 minus t? What is 1 minus b? பீட்டா தாங்க கொடுக்கணும். பீட்டா கொடுக்கணும். பீட்டா இல்லை ப்ரோக்கரேஜ். 1 minus t 1 minus b. அப்போ 1 minus t டேக்ஸ் ரேட்டு, 1 minus ப்ரோக்கரேஜ். அப்போ 10% யாரு கிடைக்குது? இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைக்குதுன்னா அது என்ன இப்போ டேக்ஸுக்கு வந்து 30% போயிருது. என்னங்க ப்ரோக்கரேஜுக்கு எவ்வளோ போகுது? அப்போ இவன் என்ன சார் வந்து டேக்ஸுக்கு வந்து 0.5 போட்டுக்கான்னு கேட்காதீங்க. இவன் தப்பாக போட்டான். ஏன்னா இங்கே ஒன்று இங்கே மாற்றிக்கணும், இது இங்கே மாற்றிக்கணும். இங்கே வந்து 50% போட்டால் தான் இங்கே கரெக்டாக இருக்கும் இல்லையா? 50% போட்டால் 0.5 0.02. அப்போ 10 into 0.5 into 0.98 into 100 போட்டால் உங்களுக்கு 4. You get an answer. That is cost of retained earnings. Clear ஆயிடுச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ரொம்ப கடினம். ரொம்ப